உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள். இந்த பெயர்ச்சிகளாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள்னா, ஒன்று செவ்வாயுடைய பயிற்சி, ரெண்டாவது சுக்கிரனுடைய பயிற்சி, மூன்றாவது புதனுடைய பெயர்ச்சி, நான்காவது சூரியனுடைய பெயர்ச்சி. அப்போ 13ஆம் தேதி ஜூலை மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆறாங்க. ஜூலை 7ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆறாங்க. ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆறாங்க. புதன் பகவான் ஆப்பட்டது அந்த 19ஆம் தேதி கடகத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆறாங்க. அப்ப இந்த பெயர்ச்சிகள் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிருக்கிறோம். அந்த கணிச்சதை உங்களுக்கு நம்ம சொல்ல போறோம். அப்போ மேச ராசிக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம். அப்ப அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவராகப்பட்டது. இதற்கு முன்னாடியுமே செவ்வாய் இவங்களுடைய ராசியில இருந்து இவங்களை இயக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பா, கொஞ்சம் வேகமா, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா படபடன்னு இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த செவ்வாயாகப்பட்டது இவங்களுடைய ராசியை விட்டு ஜூலை 13ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போவது சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரனாகப்பட்டது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க. அதுவும் நல்ல இடம் தான். அப்ப அந்த செவ்வாய் தனஸ்தானத்துக்கு போவது மேச ராசிக்காரங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லது. ரெண்டாவது நல்லது என்னன்னா, அந்த ரிஷப ராசியிலேயே குரு இருக்கிறாங்க. அப்ப அந்த குருவோடு செவ்வாய் இணைவதால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப அந்த குருமங்கள யோகத்தால் செவ்வாய் பகவானுடன் குரு சேர்வதால் அந்த மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குருமங்கள யோகம்னா என்ன, நல்லதை செய்ய வேண்டிய நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப நல்ல நேரம் வந்தாச்சு. அப்ப இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இதற்கு முன்னாண்ட உங்களுடைய மனதில் தேங்கி கிடந்த சிந்தனைகள், ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைச்சிருப்போம், அது தடுங்களே வந்திருக்கும். இல்ல பல நாளாக ஒரு பிசினஸ் செய்யலாம், இல்ல ஒரு கம்பெனியை நம்ம மாத்தி பார்க்கலாம், இப்படிப்பட்ட ஆசைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி மாத்தினா நம்மளுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குமா, ஒரு பிசினஸ் நம்ம செஞ்சோம்னா அதுல டெவலப் ஆகுமா, அப்ப அந்த டெவலப் ஆகி நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோமா, இப்படிப்பட்ட யோசனைகள் உங்களுக்கு இருப்பதால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அது செய்வதற்குண்டான உங்களுடைய ராசிநாதன் குருவோடு சம்பந்தப்பட்டிருப்பது ஃபர்ஸ்ட் யோகம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ராசிநாதன் குருவுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த குருவுடன் சம்பந்தப்பட்டு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய சத்துருக்கள், உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள், உங்களுக்கு வரக்கூடிய துரோகிகள், இவர்கள்னால உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், உங்களுக்கு வேலை விஷயத்திலேயோ தொழில் விஷயத்திலேயோ குடும்ப ரீதியாகவோ எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை இந்த குரு பகவானுடைய பார்வையால உங்களுக்கு நிவர்த்தியாகும். அப்ப நமக்கு தடைகள் இல்லாத வாழ்க்கை தானே வேணும். ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், அது தடுங்கல் பட்டுட்டே இருக்குது, நம்மளுக்கே என்னடா இது தடுங்கல் பட்டுட்டே இருக்குது, இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வேதனைகள் வருது. அந்த மாதிரி தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த பீரியட்ல கண்டிப்பாக வராது. அப்போ நீங்கள் தடைகள் இல்லாத வாழ்க்கைய நீங்க ஆரம்பிக்க போறீங்க. அப்ப இது போக பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க.
அப்ப அந்த 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆவதால் நல்லதா கெட்டதானா நல்லதுதான். அப்ப அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகபோக வாழ்க்கையில கஷ்டம், பிரச்சனை, வேதனை, நஷ்டம் இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவதால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும், ஒரு வெளியில டூர் போவீங்க, ஒரு இன்னொரு நாட்டுக்கு போவீங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் இந்த பீரியடே அனுபவிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. அது போக நீங்கள் வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம். வீடு இல்லாதவங்க இப்ப 10 வருஷமா 20 வருஷமா நான் வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, இந்த பீரியட்ல கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இது போக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துக்கு 16ஆம் தேதி பயிற்சி ஆறாங்கன்னா கண்டிப்பா அதுவும் நல்ல விஷயம். அப்ப இந்த 5ஆம் இடம் என்பது உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முயற்சி, இது எல்லாமே வெளிப்படக்கூடிய டைம். அப்ப உங்களை பார்க்க போனா அடுத்தவங்க நீங்க இந்த வேலைக்கு வாங்க, இந்த வேலைக்கு நீங்க தகுதியானவர்கள் அப்படின்னு உங்களை செலக்ட் பண்ணக்கூடிய டைம். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை விஷயத்துல மாற்றங்கள் உருவாகும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். அப்ப அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு உருவாகும். அதுபோக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான டைம். டாக்டரா இருக்கலாம், மிலிட்ரியில் இருக்கலாம், போலீஸ் இருக்கலாம், கண்டக்டரா இருக்கலாம், டிரைவரா இருக்கலாம், ஒரு செக்யூரிட்டியா இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல டைம். அது போக இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது, இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் ஆகப்பட்டது ஒரு அருமையான டைம், அற்புதமான டைம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஆகப்பட்டது 19ஆம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அந்த 5ஆம் இடத்துக்கு வருவதும் 3ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வருவது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ மேச ராசியில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு படிப்புல நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. அதுபோக படிச்சு இப்போ ரிசல்ட் வந்திருக்குது, ஒரு காலேஜுக்கு போறீங்க, நீங்க எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கும்னு ஆசைப்பட்டு போறீங்க, அந்த சீட்டே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் கண்டிப்பாக உருவாகும். அப்படி போனாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு, நல்ல காலேஜ் கிடைச்சது, நம்ம எதிர்பார்த்த கோர்ஸே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் சுக்கிர பகவானால கண்டிப்பாக அந்த சந்தோஷம் கிடைக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த 4 கிரகங்களின் பெயர்ச்சிகளும் மேச ராசிக்காரங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. அப்போ பாதகமான சூழ்நிலை என்னன்னா உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அதுல தடைகள் வரும், சில குழப்பங்கள் வரும், செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலைகள் உருவாகும். இல்லைன்னா உங்களுக்கு ஆசைகளை அதிகமாக தூண்டிவிடும். அப்ப அந்த ஆசைகளை அதிகமாக தூண்டிவிட்டு நம்மளால முடியாத காரியத்திலுமே நாம இறங்குவதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்ப அந்த சூழ்நிலைகளை குரு பகவான் ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதுல இருந்து தப்பிச்சுக்குவீங்க, நல்லா இருப்பீங்க, தைரியமா இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகர், அவரை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உங்க சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்ப நான் ஒவ்வொரு பதிவிலும் இது சொல்லிட்டு இருக்கிறேன், இது ரொம்ப முக்கியமானது. நீங்க எதுலையாவது போய் சிக்கிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசம் தான் ஒவ்வொரு பதிவிலும் இது சொல்றோம். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான். அப்போ ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிக்க போறீங்க, ஒரு குழப்பமா இருக்குது, இதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்க குடும்ப ஜோசியர்கிட்ட பாருங்க. அப்படி விருப்பம் இருந்தா எங்கிட்டையும் பாருங்க. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.